Hi everyone, welcome to our new flat. வந்து ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த ஃப்ளாட் நாங்கள் எதுக்கு எடுத்தோம்னா, இப்போ வந்து சம்மரில் வந்து ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வரும். ஸோ நாங்கள் வந்து நான் மட்டும் இல்லை, நானும் என்னோடய ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ துபாயில் வந்து எப்படி ஃப்ளாட்ஸ் இருக்கும், ஸோ என்ன மாதிரி காஸ்ட் இருக்குது, இன்கேஸ் நீங்கள் துபாய்க்கு இப்போ டூரிஸ்ட்டாக வரதா இருந்தாலோ இல்லை ஃபேமிலியோட ரூம் எடுக்கிறதா இருந்தாலோ, ஸோ எந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ளாட்ஸில் பார்க்கும்போது என்னென்ன திங்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய திங்ஸ், அப்புறம் எப்போ ரேட் கம்மியாக இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த ஃப்ளாட்டோட ரேட் என்னங்கிறது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃப்ளாட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஹாஃப் ஓப்பன் கிச்சன், ஹாஃப் கவர்ட் கிச்சன் இந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் as usual கிச்சனில் இருக்க எல்லா ஸ்டப்ஸ் அன்ஃபர்னிஷ்ட். அப்புறம் அந்த குக்கர், அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ், ஓவன் எல்லாமே வந்து ஃப்ளாட்டில் வர்றதான். அப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள். ஸோ இது வந்து மார்னிங்கில் ஹரிபரியாக போகும்போது யூஸ் ஆகும். ஸோ அப்புறம் இங்கே வந்தால் வந்து சென்டரில் ஒரு லிவிங்கில் ஒரு சோஃபா, அதுக்கு சேம் ஆப்போசிட்டில் ஒரு டிவி அவ்வளோ பெரிய சைஸில் இல்லை, ஏன்னா நான் லாஸ்ட்டில் இருந்த ஃப்ளாட்டில் இதோட பெரிய சைஸில் இருந்தது. பட் ஓகே, ஜஸ்ட் நம்ம அடிக்கடி டிவி பார்க்குறது இல்லை. டிவியில் நோட் பண்ணிங்களா, என்னோடய சேனல் தான் அது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கலன்னா என் சேனல் போய் பாருங்கள், கொஞ்சம் நிறைய வீடியோ போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் லிவிங்கில் முடிஞ்சுட்டு லிவிங் அப்புறமே வந்து ஒரு பெட் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், இது 1 பிஹெச்கேனா ஒரு பெட்ரூம், லிவிங் அண்ட் கிச்சன் இருக்கணும். ஆக்சுவலி இது என்னென்னா 1 பிஹெச்கே, பட் டெக்னிக்கலி பார்த்தா இது 2 பிஹெச்கே சைஸ். என்ன ரீசன் சொல்கிறோன்னா, இங்கே ஒரு பெட் இருக்குது, உள்ளே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட் எப்படின்னா கன்வெர்ட்டபிள் டைப். இந்த பெட்டை நம்ம தேவையில்லைனா எடுத்துட்டா அப்படியே அந்த பெட் வந்து அந்த வாலோட ஃப்ளெக்ஸ் ஆகிரும். ஸோ இன்னொரு சோஃபாவும் போட்டு இன்னொரு லிவிங் ரூம் மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஒர்க்கிங் டேபிள். ஸோ நம்ம வந்து இன்கேஸ் இப்போ டிவி இங்கே வைக்கலாம், இல்லைனா வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி டேபிள்லாம் அதில் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா இன்னொரு சூப்பரான ஒரு ரவுண்ட் டேபிள். இந்த டேபிள் நம்மளோட யூஸ் பொறுத்து, எதர் நீங்கள் டைனிங்கே யூஸ் பண்ணலாம். எனக்கு எப்படின்னா இது ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரூம் ஸ்டுடியோவுக்கு சூப்பரான டேபிள். இன்னும் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் ரூமை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ போட்டேன். இனிமேல் தான் எங்களோட ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரணும், அப்புறம் தான் வந்து இந்த லைட்டிங்ஸ்லாம் ஃபிட் பண்ணப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு நிறைய வார்ட்ராப்ஸ், லாட் ஆஃப் வார்ட்ராப்ஸ். இப்போ லிவிங் ரூமில் இங்கே ஒரு வார்ட்ராப், அப்புறம் இந்த பெட்டுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ட்ராப், அப்புறம் இங்கேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை, இது ஆக்சுவலி நேச்சுரல் பிளான்ட். அஸ் யூ கேன் சி இன்சைடு வந்து இதுக்கு வந்து சாயில், அப்புறம் வந்து வாட்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வால் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண வால். ஸோ இது இப்போ நார்மலான ஒரு பிளான்ட் இருக்குது. நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ் என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆலோவேரா இருக்கட்டும், நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வாங்கி உள்ள வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் லிவிங். அப்புறம் வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம். ஸோ இங்கே வந்து இந்த ரூம் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு பெட்ரூம் எனக்கு, ஒரு பெட் எனக்கு, அவனுக்கு ஒரு பெட், அந்த மாதிரி. ஸோ அதனால் 2 பேருக்கு வந்து 2 பேர் ஷேர் பண்ணுறதால காஸ்ட் கொஞ்சம் கட் ஆகும். எவ்வளோ காஸ்ட், என்ன ரேட் வருது, மந்த்லி எவ்வளோ பே பண்ணுறது நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அப்புறம் பெட்ரூம், இந்த பக்கம் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இது பொதுவாக வந்து இங்கே 1 பிஹெச்கேல வந்து பவுடர் ரூம் வாஷ்ரூமாக இருக்கும். பட் இந்த வாஷ்ரூம் அப்படி இல்லை, இதில் வந்து WCயும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷவர் வந்து வித் ரெயின் ஷவர் அண்ட் ஹேண்ட் ஷவர் ஃபார் லெக் எல்லாமே மல்டி பர்பஸாக இருக்கிற ஒரு சிங்கிள் ஷவர் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ரீசன் என்னன்னா, நம்ம 2 பேர் இருக்கிறனால இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்குது. பெட்ரூமில் இருக்கவங்க பெட்ரூமில் ஷவர் யூஸ் பண்ணலாம், இங்கே இருக்கவங்க இந்த ரூம் ஷவர் யூஸ் பண்ணலாம். அஸ் ஐ செட் பிஃபோர், இங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து சின்ன ஸ்பேஸ் கூட வார்ட்ராப்புக்காக யூட்டிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. எந்த இடத்தையுமே வந்து அன்வான்டடாக லாஸ் பண்ணலை. ஸோ இது ஒரு குட் திங். என்னென்னா, ஸோ லிவிங், கிச்சன் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்து போகிறது வந்து பெட்ரூம். வெல்கம் டு த பெட்ரூம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான கிங் சைஸ் பெட், ப்ராப்பரான மேட்ரஸ், அப்புறம் வந்து ஹை திக் மேட்ரஸ். இங்கே படுத்துட்டா காலை எந்திரிச்சு போகிறது தான் கஷ்டம் ஆக்சுவலி. அண்ட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோட் பால்கனி. ஆக்சுவலி லிவிங் ரூம்லேயும் ஒரு பால்கனி இருக்குது, ஃபுல் த்ரோட் லிவிங் ரூம் ஒரு பால்கனி. அப்புறம் வந்து பெட்ரூம்லேயும் வந்து ஒரு த்ரோட் பிக் பால்கனி. இதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன், 2 பேர் இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, காலையில் ரொம்ப நேரம் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ண வேணாம். இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி பில்டிங்கில் வந்ததுன்னா சீக்கிரம் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு வெளியே போயிடலாம்.
ஆக்சுவலி டெக்னிக்கலி தட்ஸ் கரெக்ட். அப்புறம் வந்து நிறையா வார்ட்ரோப் பெட்ரூம்லையும். ஸோ என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி. அண்ட் ஹேவிங் ஒன் லாக்கர். ஏன்னா ஆக்சுவலி துபாயில் எல்லாமே சேஃப் தான். பட் இருந்தாலும் வந்து இது ஹோட்டல் ரூம் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதால இங்கே பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு, மணி வைக்கிறதுக்கு, ஏன்னா டூரிஸ்ட் வரும்போது பாஸ்போர்ட் அண்ட் மணி தான் இம்பார்ட்டன்ட். அந்த பேஜஸ்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு லாக்கர், மினி லாக்கர் ரூம் கொடுத்துருக்காங்க. திஸ் சேம் ட்ரெஸ். அப்புறம் இந்த அயன் பாக்ஸஸ், அப்புறம் வந்து அயன் பாக்ஸ் பேட் எல்லாமே வந்து அதிலே வந்தது. அப்புறம் இந்த மிரர் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன். நான் ஆக்சுவலி இருந்த பழைய ஃப்ளாட்ஸ்லாம் என்னென்னா நானே மிரர் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா மார்னிங் எப்போவுமே வந்து எப்படி லுக் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மிரர் வேணும். ஸோ இந்த மிரர் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த பெட்ரூமுக்குள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு ஹியூஜ் பாத்ரூம். இதில் ஒரு ப்ராப்பரான பிக் சைஸ் பாத் டப் கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 6 ஃபுட் பாத் டப். அப்புறம் இங்கே ஒரு ஷவர் இருக்குது. இது தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ ஃப்ளாட்லாம் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஒரு கெஸ்டிங் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ ஃப்ளாட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணேன், ஃபுல்லி ஃபர்னிஷ். இதில் நாங்கள் எதுவுமே கொண்டு வரல. நான் ஒரு ட்ராலியோடு தான் வந்தேன். நான் ஒரு ட்ராலி, ஃப்ரெண்டோட ஒரு ட்ராலி, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன மாதிரி காஸ்ட் இருக்குது, என்ன மாதிரியான காஸ்ட் வரும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் சொல்கிறேன் இது எவ்வளோ ப்ரைஸு, என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு. நான் ஃப்ளாட் ஃபுல்லாக காட்டினேன். அப்புறம் வந்து எல்லாமே ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். அப்புறம் டிவி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, குக்கர் இருக்குது, இன்க்ளூடிங் கேஸ். அப்புறமா வந்து ரூஃப் டாப்பில் வந்து ஜிம் அக்சசரிஸ் இருக்குது. ஒரு பெரிய ஜிம் வீடியோ நீங்களே பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய ஜிம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 செக்யூரிட்டிஸ். அப்புறம் இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து ஒரு கார் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளாட் வந்து துபாயை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கிற மாடர்ன் ஏரியா எங்கெல்லாம் சொல்கிறேன்னா ஜுமேரா, டவுன் டவுன், அப்புறமா வந்து ஜேவிசி, அப்புறம் துபாய் சவுத் எல்லாமே ஆல்மோஸ்ட் நியூ பில்டிங்ஸ் தான். ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் போகும்போது நம்மளுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே உள்ள சேர்த்தே தான் கிடைக்கும். என்னென்னா ஜிம்மாக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், அப்புறமா வந்து ப்ராப்பரான பார்க்கிங், ப்ராப்பரான ஃபர்னிஷ்ட் இன்டீரியர்ஸ். ஸோ இந்த பில்டிங்கை நாங்கள் எவ்வளோ பே பண்ணியிருந்தோம்னா இந்த மந்த்துக்கு, நான் எதுக்கு இந்த மந்த்துக்குன்னு சொல்கிறேன்னா இதில் நாங்கள் 6 months 7 months எப்படி இருக்கலாம். பட் எப்போவுமே இதோட ரேட்டிங்ஸ் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா அந்த டூரிசம், இந்த மந்தோட சீசன் என்ன, டூரிஸ்ட் சீசன் என்ன, அதை பொறுத்து தான் இதோட ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹவுஸ்க்கு வந்து இன்க்ளூடிங் டூரிசம் சார்ஜ் அப்புறம் எல்லாமே சேர்த்து 6000 திர்ஹாம் இந்த மந்த்துக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். 6000 திர்ஹாம்னா இந்தியன் அமௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 1.2 lakhs வரும். ஒரு மந்த்துக்கு இதோட ரெண்ட் வந்து 1.2 lakhs. ஆக்சுவலி 1.2 lakhsக்கு வந்து நமக்கு மேபி இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ ஹை காஸ்ட் அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலி இங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ்க்கு அப்புறம் வந்து துபாயோட லொக்கேஷன் அந்த வேல்யூவுக்கு இது சூப்பர் ஒர்த்தி தான். ஏன் சூப்பர் ஒர்த்தின்னு சொல்கிறேன்னா இந்த ஃப்ளாட் இப்போ இருக்கிற ஃப்ளாட் வந்து ஆல்மோஸ்ட் 10,000 வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். இப்போது வின்டர் சீசனில் டூரிசம் அதிகமாக வரும்போது. ஸோ இந்த இடம்லாம் ஃபுல் பேக்ட், அப்புறம் வந்து ஃபுல் கவர்ட் ஏரியா, அப்புறம் வந்து மெயின் சிட்டி. இந்த சம்மரில் இங்கே சீசன் கம்மிங்கிறதுனால இங்கே வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால் நாங்கள் வந்து இந்த மந்த்துக்கு எடுத்திருந்தோம். எதுக்கு இந்த மந்த்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஒவ்வொரு மந்த்லி இது ரிவைஸ் ஆகும். அந்த மந்தோட சீசனை பொறுத்து இதர் இது 5,500 ஆகலாம், இல்லைனா 6,500 ஆகலாம், 7,000 ஆகலாம். அப்படியே ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால எவ்ரி மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மந்த்துக்கு என்ன ரேட்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வேணும்னா ஆட்டோ ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரூமோட காஸ்ட். நீங்கள் இப்போ இதேமாதிரி துபாய்க்கு ஏதோ டூரிஸ்ட்டாக வரீங்க, இல்லை ஜாப் தேடி வரீங்க. ஜாப் தேடி வந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பென்ஸில் இருக்கிறது வந்து வித்தவுட் ஜாப் வந்து நாட் பாசிபிள். இப்போ டூரிஸ்ட்டாக வருவீங்க. டூரிஸ்ட்டாக வந்து வரும்போது நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறது ஒரு 5 days 10 days வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற அக்காமடேஷன் வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். இப்போ ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணால் பெர் டேவே வந்து நான் சொல்கிறது நார்மலான காஸ்ட் 600-700 திர்ஹாம் போகும். நான் சொல்கிறது நார்மல் காஸ்ட், இல்லை ஹை காஸ்ட்லாம் இருக்குது. ஸோ சில பேர் வந்து 15 days 20 days வந்து ஸ்டே பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வருவீங்க. சரி, நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு 2 குரூப் ஆஃப் கப்பிள்ஸ் ஆர் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் அவைலபிலிட்டி துபாயில் இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்கலான்னா இப்போது நிறையா ஒரு வெரிஃபைடு ப்ராப்பர்ட்டி சேலர்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ப்ராப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் தெரிஞ்சவங்க என்கொயரி பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலுக்கு வந்து 10 days 15 days ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் நீங்கள் வந்து 1 month ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கேஸ். இது கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த நீங்கள் காமிச்சு எல்லாமே இந்த நாங்கள் பே பண்ணுற அமௌண்ட் ஒர்த்தியா இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு
கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் அதை லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் எனக்கு வீடியோ இதை மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா வரும். ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ, just click the like button and mention your opinion in comments, and please subscribe. See you in another video, another vlog. Bye.